மூடைய பாதுகாக்க இந்த நாட்டுல ஒருத்தருக்கு எண்ணம் இல்லை. ஆனா தண்ணிய விலைக்கு விக்கிறதுக்கு என்ன இருக்கு, சாராய கடைக்கு பாதுகாக்க என்ன இருக்கு. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னால மழை பெய்யுது, நெல்லு மூடையெல்லாம் மழையில நனையுது. கேட்கிறாரு ஒருத்தர் நெல் விவசாயி, ஐயா இந்த இடத்துல கொஞ்சம் மண்ணு போட்டா இந்த வண்டி உள்ள வந்துருமே, நாங்க போட முடியாது, நீ வேணா போட்டு கொண்டுகிட்டு வா, இல்ல நனையட்டும்னு சொல்ற அளவுக்கு துணிந்து விட்டார்கள் இந்த நாட்டில் அதிகாரிகள். எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை. ஏன் அதை பத்தி யாருக்கும் எண்ணம் இல்ல? சோறு இல்லாம ஒரு வயல வாழ முடியாது. என்ன சிந்தனை இருக்கு? வேளாண் குடிமக்கள் வெதும்புகிறார்கள், வெம்புகிறார்கள். வேளாண் உணவு இல்லாமல் வாழ முடியாது ஐயா. நினைச்சு பாத்தீங்களா? உழவு இல்லையேல் உணவில்லை, உணவில்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் என்றால் இந்த உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை உணராமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம்? எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை. இந்த விவசாயி துடிதுடித்து போறார், ஐயா கொஞ்சம் மண்ணு போடுங்க, இந்த இடத்துல மண்ணு போட்டா அந்த வண்டியை உள்ள கொண்டு வந்து நெல்லு மூடை நனையாம இறக்கலாமே, நீ கொண்டாந்து போடுங்கிற அந்த ஆளு. எவ்வளவு ஆபத்து. நான் ஒரு நேர்காணலை சந்தித்த பொழுது ஒரு அதிகாரி சொல்கிறார், குடோன் இருக்கு, என்ன நெல்லு வைக்கிறதுக்கான இடங்கள் இருக்கு, 3 விதமா மத்திய அரசு, மாநில அரசு, கூட்டுறவு நூறு அந்த வழியாக 3 பேரும் சேர்ற போட்டினாலதான் நெல்லு மூடை ஒழுங்கா வைக்கணும்னு பதிவு பண்றாரு அவரு. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை விவசாயிகள் சிந்தித்து பாருங்கள், வலைதளங்களில் தட்டி பாருங்கள்.